என்னடா நியூசிலாந்து அண்ணா நான் புசுதுன்னு அடிச்சு புட்டேன். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இந்தியாவுக்கு சாதகமா ஒன் சைடா போனுச்சு. சரி இந்த மேட்ச்ல தான் நியூசிலாந்து 215 அடிச்சுட்டானுங்களே, மேட்ச் இன்ட்ரெஸ்டா போகணும் பார்த்தா இன்னைக்கு மேட்ச் ஒன் சைடா தாங்க போனுச்சு. இந்த 4th T20 இந்தியா தோத்ததுக்கு என்ன காரணம்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் வேல்டுக்கு போறப்போதுன்னு நல்லாவே முடிச்சுக்கிட்டானுங்க. ஓப்பனிங்ல டெம் செவர்ட்டும் டெவான் கன்வே 100 பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை போலன்னு பொழந்து ஒரு வாங்கிட்டானுங்க. டெம் செவர்ட் 36 பாலுக்கு 62 ரன், கன்வே 23 பாலுக்கு 44 ரன். பினிஷிங்ல மொட்டை மாமா அவன் ஒரு பங்குக்கு மொரட்டடி அடிச்சுட்டு போயிட்டான். 18 பாலுக்கு 39 ரன், 215 அடிச்சுட்டானுங்க. மேட்ச் டஃபா போகணும் பார்த்தா அபிஷேக் சர்மா நீ இவ்வளவு மேட்ச்ல அடிச்சதெல்லாம் போதும் ஒரு முட்டையை கொடுத்து பவுலினுக்கே அனுப்பிட்டானுங்க. டவுட் சேட்டன் வேர்ல்டு கப்ல பிளே பண்றது கண்டிப்பா டவுட். ஏன்னா தலைமா பர்ஃபார்மன்ஸ் அப்படி செத்து போன மேட்சை இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் உசுறு கொடுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா இவங்களாலே முடியல. ரிங்கு சிங் 30 பாலுக்கு 39 ரன், சிவம் துபே 23 பாலுக்கு 65 ரன். சும்மா சொன்னாங்க சிக்ஸர் துபே வந்து போட்டு ஒவ்வொரு பாலையும் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் அடிச்சுட்டாங்க. போட்டு பொழந்து எடுத்துட்டான். இசவுதி ஓவர்ல எல்லாம் எதிர்பார்த்த விதமா அவுட் ஆயிட்டான். இல்லன்னா மேட்சை கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருப்பான். சாயந்தர் தான் இன்னைக்கு என்னத்த கையில மேஜிக் பண்ணிட்டு வந்தான்னு தெரியல. போட்டு பால திருப்புன்னு திருப்பி 4 ஓவருக்கு 26 ரன், 3 விக்கெட். அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்கடா தெய்வங்களா. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.